வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறார்? இப்போ வந்த ஒரு செய்தி, விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஒரு புதுமையை பண்ண போகிறார். என்னங்க புதுமை அது அப்படின்னா, தமிழகம் முழுக்க இன்றைக்கி டிஜிட்டல் மயம்தான். இப்போ எல்லார் வீட்லேயும் செல் இல்லாத ஆளே இல்லைங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணால் திமுக கேட்டு போடுது. ஏன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கவே லேட் பண்ணுறாங்க. இப்படி பலவிதமான நெருக்கடி தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. சின்ன விஷயத்தை கூட பெரிய அளவுக்கு பூதாகரமாக்கிறாங்க. விஜய் வெளியில் வந்தாலே கூட்டம் கூடுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, பழனிசாமி பாதி தொகுதி சுற்றி வந்துட்டார். ஸ்டாலின் மண்டல மாநாடாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. மோடி, அமித்ஷா வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் மட்டும் அமைதியாக இருக்கிறது சரியாக வருமா? அப்போ என்ன பண்ணலாம்? 234 தொகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து விஜயே பிரச்சாரம் ஒரு வீடியோ போட போகிறாரு. சரிங்க, வீடியோ போடுறாரு. இந்த வீடியோ எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும்? இதெல்லாம் பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்களாங்க? எதுக்குங்க? எம்ஜிஆர் காலத்துலேருந்து, காமராஜர் ஐயா காலத்துலேருந்து அரசியல் என்னைக்கு தொடங்குதோ அன்னைக்கே மக்களிடம் செல். அண்ணா அவர்கள் மக்களிடம் செல்னு சொன்னார் தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு சார் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் டிவிக்கையில் உடனே இல்லை சார், அவர் வெளியில் போனால் விடமாட்டுறாங்க. மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஆமாங்க, விஜய் அவர்கள் எங்கே இப்போ பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னாலும் திமுக 1000 கண்டிஷன் போடுது. இவங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணுவாங்களாம், ஆனால் விஜயை பிரச்சாரம் பண்ண விட மாட்டுறாங்க. அப்புறம் என்னங்க பண்ணுவார்? அப்போ விஜய்க்கு ஆதரவான குரல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நம்ம தொடர்ந்து இதை தான் சொல்லுவோம். இன்றைக்கி பூத் கமிட்டியை போடணும், வீடு வீடாக போய் டோர் ஸ்லிப் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் ஊரில் என்னென்ன பண்ணுவாங்க. அது கிராமத்தில் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான், திருவிழா தான். இப்போவே எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா. அங்கேருந்து வர தகவல்லாம் பார்த்திங்கன்னா திமுக எல்லா கட்சியும் இதில் பரிசு பொருள் வேறு தராங்க. அமைதியாக இருக்கிறது டிவிக்கே மட்டும்தான். ஆனாலும் நம்ம ஆளுங்கிட்ட கேட்டால் இல்லைங்க, டிவிக்கு ஒரு பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது. எப்படிப்பா இருக்குது? ஏன்னா இன்றைக்கி பெண்கள் ஓட்டு பெரிய அளவுக்கு இருக்குது. இவங்க உரிமை தொகை கொடுத்தாலும் சரி, எந்த தொகை கொடுத்தாலும் பெண்கள் இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வயசு அந்த வயசு இல்லை, எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கி பூத் கமிட்டி போட்டு எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டு காசு கொடுத்து இதுக்கெல்லாம் மத்தியில் சைலண்ட்டாகவே விஜய்க்கு ஓட்டு போட ஆள் இருக்குது. இன்னும் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் நிற்க வச்சுக்கிட்டு இவர் தான் நம்மளுடைய வேட்பாளர், இங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் இப்போ ஆண்டுட்டு இருக்கவங்களும் ஒன்றுமே உங்களுக்கு பண்ணல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா உங்கள் தொகுதியில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணுவோம், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு உங்களை வெற்று அறிவிப்புகளை கொடுத்து ஏமாற்ற விரும்பலை. பல பேர் இன்றைக்கி உங்களுக்கு வெற்று அறிவிப்பு கொடுத்து, ஏன்னா இப்போ நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி திமுகவும் சொல்லியிருக்கோம், அதிமுகவும் சொல்லியிருக்கோம், யாரும் நிறைவேற்றிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் கிடங்கு வச்சு தரோம், ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. தொழிலை மேம்படுத்த போகிறோம், அதுவும் மேம்படுத்தியிருக்க மாட்டாங்க. இப்படி பலவிதமான விஷயங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்குது. இல்லாத பிரச்சனையாக தொகுதியில். அப்போ அந்த விஷயங்களை மேற்கோள் காட்டி நாங்கள் வந்தால் இதை பண்ணுவோம், இவருக்கு வாக்களியுங்கள், நான் உங்களை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தீய சக்தியான திமுக என்னை விடமாட்டிது உங்களை பார்க்குறதுக்கு. நம்ம முதலமைச்சராகி தான் உங்களை சந்திக்கணுங்கிறது அப்படிங்கிறதுல நான் உடனே முதலமைச்சரான உங்களெல்லாம் சந்திக்க வருவேன். அப்போ நம்மளை யாரும் தடை போட முடியாது. ஏற்கனவே இந்த 2 பேர் ஆண்டதை நீங்கள் பார்த்தீங்க. இவங்க குடும்பம் எவ்வளோ கொள்ளடிச்சு வச்சுருக்குங்கிறது ஒரு தெரியும். ஒரு பக்கம் தீய சக்தி, இன்னொரு பக்கம் ஊழல் சக்தி, இன்னொரு பக்கம் மதவாத சக்தி. இதை எல்லாரையும் எதுக்கணும்னு நான் வந்திருக்கேன். என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, அங்கே கூட்டணியில் சரி இந்த கூட்டணியில் சரி எவ்வளோ அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் உங்கள் விஜய் இந்த அழுத்தத்துக்கெல்லாம் பணியக்கூடிய ஆளாக. நல்லா யோசனை பாருங்கள். நான் யாரை நம்பி வந்திருக்கேன்? உங்களை நம்பி வந்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைக்கிறீங்க. நான் எப்படி இன்னொருத்தரை போய் முதலமைச்சர்னு சொல்கிறது? பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எனக்கு தொல்லை இல்லாத தொல்லை கொடுத்தது. ஜனநாயகன் படத்தை நிறுத்துகிறாங்க, பராசக்தி படத்தை வர்றாங்க, ஜனநாயகன் படத்தை நிறுத்துகிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம்னு தெரிஞ்சு என்ன தான் முதல்ல விசாரிக்கிறாங்க. இதிலிருந்தே அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங். அதிமுகவுக்கு அவங்களுக்கும் நேரடி கூட்டணி, இவங்களுக்கும் அவங்களுக்கும் மறைமுக கூட்டணி. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் தான் இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள்லாம் இங்கே வரணுமா? இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஸ்டாலின் விவரமாக எடப்பாடி மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும் இருக்கிற அமைச்சர்கள் மேலேயும் யார் மேலேயும் வழக்கு போட மாட்டார். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இடி சிபிஐ வச்சு இவங்க மேலே வழக்கு போட மாட்டாங்க. இவங்களுக்குள்ள டீலிங் என்ன? இதையெல்லாம் நான் கேட்கக்கூடாதுங்கிறதுனால தான் இவங்க எல்லோரும் சேர்ந்து என்னை அமுக்க பார்க்குறாங்க அப்படின்னு அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். வெகுஜன மக்கள் என்ன யோசிப்பாங்க? நல்லா யோசிப்பாருங்க. அடப்போங்க, அதெல்லாம் எடுபடாதுங்க, டிஜிட்டல் பிரச்சாரம்லாம் எடுபடாதுங்க. சரி, டிஜிட்டல் பிரச்சாரம் எடுபடாதுன்னா அப்புறம் எதுக்கு திமுக உதயசூரியன் வெல்லட்டும் 200 ஜெயிக்கட்டும் எப்படி விளம்பரம் கொடுக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன தடவை எந்த அளவுக்கு விளம்பரம் கொடுத்தாரு? இப்போயும் ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாரு, இப்போ நிறைய விளம்பரம் வந்துட்டு இருக்குமே. பிஜேபி சொல்லவே வேணாம். இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்தை இந்தியாவில் முதல்ல அறிமுகப்படுத்தியதே பிஜேபி தான்.
வியூக வகுப்பு நிறுவனத்தை அறிமுகப்படுத்தி தான். அதாவது புதுசாக வர எந்த டெக்னாலஜியும் அடாப்ட் பண்ணிக்குவாங்க. விஜய் இதை முயற்சி பண்ணி பார்க்குறாரு. இதே விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன திரும்ப சொல்லுவாங்க, என்னப்பா அது சரியான மூவ் பண்ணியிருக்காருப்பா விஜய், டிராஃபிக் ஜாம் இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை, அமெரிக்கா தேர்தல் மாதிரி அப்படியே அழகாக வந்து ஜெயிச்சிட்டாரேப்பா சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. நல்லா யோசனை பாரு, அமெரிக்கா தேர்தல் எப்படிப்பா நடக்குது, இங்கே பேசுவாங்க நம்ம ஊரில் டீ கடையில் எப்படி நடக்குது, ஒவ்வொரு வீடாக போய் ஓட்டி கேட்குறாரு ட்ரம்ப்பு, இல்லையே நேரடியாக பேசுகிறாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது, செல் இருக்குது, எல்லார் கையிலையும் செல் இருக்குது. விஜய் பேசுகிறத பார்த்துட்டு போகிறாங்க, மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசினா எல்லோரும் பார்க்குறாங்க. அதை ஒரு வீட்லேயே பேசி எல்லோரும் பார்க்க போகிறாங்க. அவ்வளோதானப்பா, ஏன் பண்ணக்கூடாது? இந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தேர்தல் வந்தாலும் தெரியும். இப்போவும் சொல்கிறோம், அரசியலுக்கு கடுமையான உழைப்பு அவசியம், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், இவரை திமுக அமுக்க பார்க்குது, பிஜேபி அமுக்க பார்க்குது. அதானே அவருடைய கோரிக்கையாக பேச்சுறதே அதானே. இன்னும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் திமுக வெளுவெளு, நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த வார்த்தை, வெளுன்னு எடுக்க போகிறார். வெளுக்காமலே இருக்கவே மாட்டார். விஜய் அவர்கள் வராரு, அவர் அரசியல் ரீதியாக அவரை விமர்சிக்க முடியாமல் தற்குறின்னாங்க என்னென்னமோ சொல்லி இப்போ அந்த தற்குறிங்கிற பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஏன்னா தெரிஞ்சு போச்சு திமுகவுக்கு, இதுக்கு மேலே பேசணும்னா வேறு மாதிரியான எஃபெக்ட் வந்துடும். லைவ்ல பணம் வருதுன்னாங்க, அவர் சொத்து கணக்கு தாக்கல் வந்து தேர்தல் ஆணையத்தில் பண்ணிட்டார். ஒரு வேளை முறைகேடாக சொத்து வந்திருந்தால் இந்நேரம் தேர்தல் ஆணையம் அவரை சும்மா விட்டுருமா? நல்லா யோசிப்பார். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரை மாட்ட வைக்கலான்னு எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க. திமுக நிலை வைத்துவான்கள் அவரை பற்றி திட்டுறதே வாடிக்கையாக இருக்காங்க. சீமான் மைக்கப்போட்டாலே அவர் தான் திட்டுறாரு. பல பேரை பார்த்துருப்பீங்க. யார் யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட்டாக பேசினாங்களோ இன்றைக்கி வரவில்லை என்று எதிர்க்கிறார்கள். பழனிசாமி அவர்கள் வந்து கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கரூர் சம்பவத்தில் இன்றைக்கி திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னவர் டக்குன்னு வந்து ஓடி போயிட்டார். இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நேர்மையாக பேசினோம்னா அதிமுகவில் ஒத்துக்குவாங்க. முதல்ல கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினச்சாங்க, வரல, எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் விஜய் முதல்ல வந்து அதிமுக எதுக்காமல் இருந்தார்? அவர் ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தார், அதிமுக மட்டும் வந்தால் ஏற்றுக்கலாம், அதிமுக வரல ஊழல் கட்சிங்கிறாரு. அரசியல் இப்படி தான், ஒரு அரசியலாக கை தேர்ந்த அரசியலாக விஜய் ஆகிட்டார். அப்படி தான் பண்ணணும் அரசியல். இன்றைக்கி விஜய் வந்து சரியாக தப்போ, விஜய் போட்ட குண்டுனால தான் இன்றைக்கி திமுக எல்லா கூடரும் அழகி கொண்டிருக்கிறது. ஆட்சியில் பங்கு முடிஞ்சா கதை. ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸும் திமுகவும் நல்ல நட்பு, நானும் ராகுலும் நண்பர்கள் போன்றவை, சகோதரர்கள் போன்றவை சொன்னீங்களே, சகோதரர்களுக்குள்ளே சண்டையை ஏற்படுத்தியது யார்? விஜய் தானே. விஜய்க்கு பவர் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அதனால் டிஜிட்டல் பிரச்சாரம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது, ஏன்னா எப்பயுமே பரிசோதனை முயற்சி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க. ஹிட்டானால் புகழ்வோம், தோத்துச்சுன்னா ஐயோ தப்பு பண்ணிட்டாருமோ. ஆனாலும் முயற்சியை, ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணணும்ல, நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், விஜய் ஏதோ ஒன்று பண்ணணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா கட்சியும் அங்கங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் அதை பற்றியான பேச்சு. ஆனாலும் இதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வீடியோ போட்டால் விஜய் பற்றி ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு வந்துடும். அவர் அமைதியாக இருந்தாலும். வேலூரில் பேசப்போவது என்ன, அதிரடி மாற்றங்கள். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம், நேற்றே வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் தான் ஆனந்த் அவர்கள் நைட் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஏன் மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், அடுத்த தேர்தலை எப்படி அணுகணும். ஒரு புதிய கட்சி இவ்வளோ பேரை ஃபார்ம் பண்ணி இந்த அளவுக்கு வரதே பெரிய விஷயம். கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பக்கம் அமித்ஷா இந்தியா அவர் தான் இந்தியா. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் மட்டுமா வராரு, பென்னிரோனம் வருது, ராபின் வராரு, அதுக்கு பிறகு சுனில் இருக்கார், ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, இப்போ ஒரு 30-40 வருஷம் அனுபவம் உள்ள அமைச்சர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு மிஷினரிங்க அது. இந்த மிஷினரிக்கு நடுவில் நீங்கள் நிற்கிறதே பெரிய விஷயம். ஏன் நிற்கிறாரு? மக்கள் ஆதரவு. நம்ம அதான் சொல்லுவோம், பெரிய அளவுக்கான மக்கள் ஆதரவு ஒரு பக்கம் இருக்கும்போது அமித்ஷாவே மிரட்டுறார். இதே வேறு ஆள் இருந்தால் தூக்கி உள்ளே வச்சுருக்க மாட்டீங்க. திமுக சொல்கிறோம், இதே வந்து கரூர் சம்பவத்தில் வேறு யாராவது இருந்தால் என்ன தூக்கி உள்ளே வச்சிட மாட்டீங்க. ஏன் உள்ளே வைக்க முடியல? பயம். விஜயை பார்த்து ஐயோ பெரிய அளவுக்கான கூட்டம் இருக்குது, இவரை தேவையில்லாமல் தொட்டோம்னா பிரச்சனை ஆகிரும். இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் கூட கூட்டணிக்கு வரலன்னு. ஆமாம் வரல. ஏன் வரல? திமுக கூட்டணிக்கு போனால் இப்போ தேமுதிகவுக்கு சீட்டும் கொடுக்குறாங்களா, ஸ்வீட் பாக்ஸும் கொடுக்குறாங்களா? ஸ்வீட் பாக்ஸும் கொடுப்பாங்க, எல்லா இடத்துலையும் ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும். விஜய் வேணாங்கிறாரு, ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுக்க முடியாதுப்பா என்னால், நீ அங்கேயே போய்க்கோங்க. அது எடப்பாடி பழனிசாமி ஒரு சூப்பரான விஷயம் பண்ணார். என்னென்னா, தேமுதிகவுக்கு மரியாதையே இல்லை. ஒவ்வொரு ஊரில் எவ்வளோ ஓட்டுன்னு தெரியும். அப்போ தேமுதிக வந்துடும் தேமுதிகவுக்கு ஒரு பெரிய டிமாண்டை உருவாக்குனார். டிமாண்டை உருவாக்கி அதை திமுகட்ட விற்றுட்டார். தேமுதிக இல்லைனாவே அதே தேமுதிக கொடுக்குற சீட்டில் திமுக என்னவாலும் ஜெயிக்கும்.
தேவையில்லாமல் தேமுதிகவுக்கு உள்ளே விட்டு இப்போ அங்கே இருக்க தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேமுதிக அபசகுணமாச்சே, இந்த கட்சி எங்கே போனாலும் தோக்குமாச்சே, இந்த கட்சி எதுக்கு தலைவர் கூப்பிட்டு வந்தார்? இவங்களுக்கு ஒரு 6-7 சீட்டு கொடுத்தோம்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் பாதிக்கப்படுவாரா இல்லையா? உள்ளடி வேலை பார்ப்பாங்களா இல்லையா? இனிமேல் தான் பிரச்சனையே. இந்த விஷயத்தில் தேமுதிக கல்ட்டி விட்டிஸில் எடப்பாடி சூப்பராக தான் மூவ் பண்ணியிருக்காரு. விஜய் என்ன யோசிப்பார், ரைட்டுப்பா எல்லோரும் கூட்டணிக்கு வாங்கப்பா, நமக்கு அப்படி இல்லைப்பா, ஒரு பெரிய அலை அடிக்குதுப்பா, நம்ம சொன்னோம்ல டிஜிட்டல் பிரச்சாரம் இதான் அப்போ அந்த டிஜிட்டல் பிரச்சாரம் அப்படிங்கிறது, இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்தை எப்படி இன்றைக்கி கொண்டு போகணுங்கிறது இன்றைக்கி தெரியும். ஜென்சி படைங்கிறது ஒரு, அதாவது இந்த கூகுளு ஃபேஸ்புக் அதெல்லாம் காசு கொடுத்து பூஸ்ட் பண்ணுவாங்க தெரியும். ப்ரமோஷன் வீடியோ அதெல்லாம் கூட பண்ண வேணாம், வீடியோ போட்டால் போதும். அதை வைரலாக்க நிறைய பேர் இருக்காங்க, நீ அவங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஸ்ட்ராங். அவங்க வைரலாக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தா உரிமை தொகை வாங்குறவங்க பார்த்தா இந்த உரிமை தொகை எப்படி கிடைத்தது, இந்த உரிமை தொகை எப்படி கிடைத்தது, நான் வந்து அது கொடுக்க மாட்டேன்னா உங்களால். இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. டாஸ்மார்க்கை நான் முறைப்படுத்துவேன், இலவசங்களுக்கு நான் எதிரி இல்லை. இன்னொன்று அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியில் இந்த தடவை திமுக அதிமுகவை பேசுகிறத விட விஜய் பற்றி பேசுவாங்க. சீமான அவர் ஜெயிக்க போகிறதுல அவர் பற்றி பேச மாட்டாங்க. அதனால் விஜயை பற்றி இன்றைக்கி கண்டிப்பாக பேசுவார்கள். இந்த டிஜிட்டல் பிரச்சாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது காலம்தான் முடிவு செய்யும். ஆனால் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க பெரிய அளவுக்கு ஹிட் ஆகணும். விஜய் அவர்கள் பேசினா ஹிட் ஆகும், நமக்கு ஒன்றும் அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ அவருக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டீங்க, ரோட் ஷோ நடத்த விட மாட்டீங்க, இப்படி எல்லாத்துலேயும் கேட்டு போட்டுட்டு இருந்தால் வேறு என்ன தான் பண்ணணும்? வீட்டிலே உட்காந்துருக்க முடியுமா? வீட்டிலே உட்காந்துருந்தாலும் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. டிஜிட்டல் பிரச்சாரம் அதுவும் பண்ணக்கூடாது. நேரடியாக உழைக்க தயாராகணும். ஆனால் இவர் விடவே மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க உழைக்க தயாராக இருக்க வேண்டும்னு. அதனால் மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நேரடியாக விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா இந்த பூத்து கமிட்டி அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. இன்றைக்கி வந்து பழைய வரலாறு தான் நம்ம சொல்லணும். பழைய வரலாறுலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அலை அடிக்கும் போது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து புரூக்லி மருத்துவமனையில் வந்து அந்த பேச முடியாமலே இருந்தார். அப்போ என்ன சொன்னாங்க, வாய் இல்லா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு. அப்போ ராஜீவ்காந்தி அவங்க அம்மா இறந்துட்டாங்க, இந்திரா காந்தி, தாய் இல்லா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு. சரியான அலை. 96 அதே மாதிரி ஒரு அலை அடிச்சு ஜெயலலிதா மீதான எதிர்ப்பு அலை அடித்ததில் ஜெயலலிதாவே தோத்தாங்க. அதனால் ஒரு அலை அடிக்கும் போது எல்லாம் காணா போயிடும். அது இந்த தேர்தல் அப்படிங்கும்போது கணிக்க முடியாத தேர்தல். ஒரு பக்கம் திமுக கூட்டணி, ஒரு பக்கம் அதிமுக விஜய். அப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது இன்றைக்கி விஜயா அதிமுகவா, இதான் இன்றைக்கி இருக்க கேள்வி. விஜய் சொல்கிறார் நான் தான் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு, அது சொல்ல முடியாது. இந்த மாதிரி இந்த 2 பேர் எதுக்கிறதுக்கே ஒரு தில்லு வேணும். சில பேர் இதை அசட்டு துணிச்சலுங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சரி அசட்டு துணிச்சல்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்போ மோடி அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவோன்னு அங்கே போய் சேர்ந்துருக்கணும். சேர்ந்து ஒரு 30 சீட்டு வாங்கிட்டு அவர் வந்து கட்சி நடத்தணும். ஒரு 25 சீட்டு ஜெயிப்பார். ஐயா எதிர்க்கட்சி தலைவர் ஆகுவார். எதிர்க்கட்சி தலைவராக ஆன உடனே ஜெயலலிதா மாதிரி அவர்கிட்ட இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் நீங்கள் உருவி அவரை தனியாளாக்கி விஜயகாந்த் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி விஜய்க்கு நடக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. வேணாம்பா நான் தனியாக இருக்கேன்பா, எலி விடனாலும் தனி விட தானே ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் டிஜிட்டல் பிரச்சாரம் எடுபடாதா அப்படிங்கிறது அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம். மறுபடியும் சொல்கிறோம், எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு டிஜிட்டல் பிரச்சாரம் சரியான வாதம். உங்கள் ஊரில் கூட சொல்லுங்கள், உங்கள் ஊரில் விஜய்க்கான ஆதரவு எப்படிங்கன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதாவது எடப்பாடியை பற்றியோ விஜயை பற்றியோ பேசினால் உடனே இந்த திமுகவில் வந்து கமெண்ட் போட வருவாங்க. அதாவது என்னென்னா இவங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம்னா திராவிட மாடல் தான் மறுபடியும் வேணுமா, இவ்வளோ அவலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, இதையும் மீறி திராவிட மாடல் வேணுங்கிறாங்களே. இல்லை என்ன போய் பேசுகிறது இல்லை. மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், சரியான முடிவு எடுப்பீர்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.